வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்முடைய ட்ரூ மேக்கிண்டரோட சேலஞ்சர், அதாவது ஃபஸ்ட்டு சேலஞ்சராக வந்து ராயல் ரம்பில் வந்து யார் இருக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ரோமன் டைன்ஸோட ரிட்டன் அப்டேட் பற்றி இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அது இல்லாமல் அகைன் திரும்பி வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நைட் மேர் வந்து கோடி ரோட்ஸ் வந்து திரும்பி வந்து 2026 அந்த ராயல் ரம்பிள், அதாவது தேர்ட் டைமாக வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ராயல் ரம்பிள் வந்து வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்னோடய சேனல் வந்து வீடியோ போடலை. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து அவர் வந்து கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தார். அதாவது எங்களுக்கு வந்து ரெஸ்லிங் நியூஸ் வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்காக கண்டிப்பாக வந்து போகிறேன். அதாவது நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு கிடைச்சா பரவாயில்ல, ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு மன உளைச்சலில் தான் வந்து நான் வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அதாவது இப்போ ஜனவரி மந்த் வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அதாவது ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அதில் வந்து ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து நடக்க போகுது. அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ராயல் ரம்பிளில் வந்து நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் கூட வந்து மேட்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டிப்புலேஷனில் தான் இந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து நடக்க போகுது. இதில் வந்து அதிகமான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா, இதில் வந்து 2 பேர்த்துக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இதில் நம்பர் 1 இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, நம்முடைய வைப்பர் ராண்டி ஓட்டன் தான் இருக்கார். அதுக்கப்புறம் நம்முடைய சேமி ஜெயின். இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ஒரு ஸ்பாட்டில் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதே நம்ம வந்து 2020 நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதே நம்முடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி WWE சாம்பியனை வந்து நம்முடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து வின் பண்ணார். வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கும் நம்முடைய ராண்டி ஓட்டனுக்கான ஒரு மேட்ச் நடந்து, அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ராண்டி ஓட்டன் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரை பீட் பண்ணி WWE சாம்பியனை வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வந்து வின் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கும் நம்முடைய ராண்டி ஓட்டனுக்கும் மேட்ச் வந்து திரும்பி அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து அவரோட சாம்பியனை வந்து அவரே வந்து ரீடைன் பண்ணார். அந்த அந்த ஒரு கான்செப்டை வச்சு இப்போ திரும்பி அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து சாம்பியனாக இருக்கார். அதனால் நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கும் நம்முடைய ராண்டி ஓட்டனுக்குமான ஒரு மேட்ச், அதாவது 2020 எப்படி ஒரு மேட்ச் நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ வந்து திரும்பி ஒரு மேட்ச்சை வந்து நம்முடைய ராண்டி ஓட்டனுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கும் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் நம்முடைய ராண்டி ஓட்டனுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கான ஒரு மேட்ச் வந்து ராயல் ரம்பில் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கிற அந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து நம்முடைய ராண்டி ஓட்டன் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நம்மளுடைய ராண்டி ஓட்டனை வந்து அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கிற அந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் வந்து ராண்டி ஓட்டனை வந்து வின் பண்ண வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஒரு டெசிஷனை எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதில் வந்து நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா 2026 ராயல் ரம்பிள் வந்து சவுதி அரேபியாவில் தான் வந்து நடக்குது. அதனால் சவுதி அரேபியாவோட ஒரு ஹீரோ யார் அப்படின்னா நம்முடைய சேமி ஜெயின் தான். நம்முடைய ஹோம் டவுன் ஹீரோவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய சேமி ஜெயினை வந்து அந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் வந்து வின் பண்ண வச்சு நம்முடைய சேமி ஜெயினுக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கிண்டருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடக்கப்படுற அந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ராண்டி ஓட்டன் வின் பண்ணி நம்முடைய ட்ரூ மேக்கிண்டர் கூட வந்து ராயல் ரம்பில் வந்து மேட்ச் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை நம்முடைய சேமி ஜெயின் வின் பண்ணி நம்முடைய ட்ரூ மேக்கிண்டர் கூட வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்காக மோதினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். WWE இப்போ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்க நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்கை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய சிஎம் பங்கே வந்து இப்போ வந்து ஓப்பன் டாக்காக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து WWE வந்து நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருவேன். அதாவது நான் இன்னும் 3 வருஷம் மட்டுமே தான் நான் WWE வந்து ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து WWE விட்டு, அதாவது ரெஸ்லிங் கெரியரை விட்டு நான் வந்து ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காரு. இப்போ 2027 2028 29 30 இன்னும் 3 வருஷம் மட்டுமே தான் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து WWE ஃபைட் பண்ண போகிறாரு. அதாவது அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க் வந்து ரிட்டையர் ஆயிடுவார். இது வந்து ரூமரோ பொருளையோ எதுவுமே கிடையாது. நம்முடைய சிஎம் பங்கே சொன்ன ஒரு அஃபிஷியலான ஒரு நியூஸு. இதுக்கப்புறம் நம்முடைய 3 வருஷத்துக்குள்ளே நம்முடைய சிஎம் பங்கை பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் 2030 நம்முடைய சிஎம் பங்கை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இது வந்து சிஎம் பங்க் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி. ஆனாலும் கூஜா தூக்குனாலும் தூக்குறீங்க, ஆனால் நல்லாவே கூஜா தூக்குறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா
அப்படின்னா நம்மளுடைய கேம் ட்ரிபிள் ஹெச் தான். அதாவது நம்மளுடைய தொடர்ந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து சொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கார். அதாவது 2 தாட்டி வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ராயல் ரம்பிளை வந்து வின் பண்ணார். ஃபஸ்ட் தாட்டி வின் பண்ணார், ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் பண்ணார். 2வது தாட்டி ராயல் ரம்பிளை வின் பண்ணார். திரும்பி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் பண்ணி அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ணார். இப்போ 3rd டைமாக வந்து 2026 அந்த ராயல் ரம்பிளை வந்து நம்மளுடைய சிஎம், அதாவது நம்மளுடைய தப்பாக சொல்லிட்டேன், அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அண்ட் ரூமர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்டையர்ட்ட வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து தோத்துட்டாரு. இதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு இப்போ வந்து சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸே தான் வந்து WWE கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து என்னோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து நான் வந்து ட்ரூ மேக்டையர்ட்ட வந்து நான் தோத்துட்டு 2026 அந்த ராயல் ரம்பில் வந்து நான் வின் பண்ணி திரும்பி வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்டையருக்கும் எனக்கான ஒரு மேட்ச் அகைன் திரும்ப வேணும். அதில் வந்து நான் திரும்ப வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்டையரை வந்து பீட் பண்ணி நான் 3rd டைமாக வந்து நான் வந்து அதாவது 3rd டைம் வந்து நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ணணும். அதாவது நான் வந்து ஒரு புது ரெக்கார்டை வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன். அதாவது அதே ஒரே கல்லே வந்து 2 மாங்க, அதாவது 2026 அந்த ராயல் ரம்பில் வந்து வின் பண்ணார் அப்படின்னா 3 தாட்டி வந்து தொடர்ந்து ராயல் ரம்பில் வின் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து படைப்பார். அதே மாதிரி இப்போ புதுசாக கொண்டு வந்த அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வந்து 3 தாட்டி வின் பண்ணால் ஒரே ரெஸ்லர் யாருன்னா அதுவும் நம்முடைய கோடி ரோட்ஸ் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து WWE கிட்ட சொன்னதுனால தான் இப்போ வந்து நம்முடைய ட்ரூ மேக்டையர்ட்ட வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து தோத்துட்டாரு அப்படிங்கிறது இப்போ வந்து சொல்லப்படுது. அப்போ திரும்ப வந்து 2026 அந்த ராயல் ரம்பில் வந்து கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறாரா அப்படின்னு கேட்டால் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து திரும்ப அகைன் வந்து 2026 அந்த ராயல் ரம்பில் வந்து வின் பண்ணுறது எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து WWE வந்து எந்த விதமான ஸ்டோரி லைனுமே இல்லை. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து WWEக்கு வந்து ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கிறார் அப்படின்னா, ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து எந்த விதமான ஸ்டோரி லைனுமே WWE கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நம்முடைய சர்வே சீரிஸில் வந்து ஒரு மேட்ச் பண்ணார், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டோரிக்கும் இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஸ்டோரி லைனுமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து டச்சில் இல்லை. அதனால் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து எப்படி கொண்டுட்டு வர்றது, எந்த பிளேஸில் வந்து கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது இப்போ வந்து WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் வந்து இப்போ இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து ராயல் ரம்பிளும் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் ராயல் ரம்பிளுக்கான எந்த விதமான ஹைப்னஸ்மே வந்து சுத்தமாக ஃபேன்ஸ் மத்தியில் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது 2025 இருந்த ஒரு ஹைப்னஸ் கூட இப்போ இல்லை. ஏன் 2025 இருந்தால் ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டைர்மெண்ட்டு, அதனால் நம்முடைய ஜான்சனை தான் அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப்னஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த ராயல் ரம்பிளுக்கு எந்த விதமான ஹைப்னஸ்மே கிடையாது. அதனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து சஸ்பென்ஸாக வந்து நம்ம அந்த ராயல் ரம்பிளுக்கு வந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாமா அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து WWE இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னல, அதாவது எந்த விதமான ஹைப்னஸுமே இல்லை. அதாவது சஸ்பென்ஸாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பிளுக்கு கொண்டுட்டு வரதை விட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கே வந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்துடலாம். ரிட்டர்ன் கொண்டுட்டு வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ப்ரோமோவை கட் பண்ணுறது, நான் வந்து 2026 அந்த ராயல் ரம்பில் வந்து இருக்க போகிறேன், அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி நான் வந்து சேலஞ்ச் பண்ணுவேன். அதாவது சாம்பியன் யார் இருக்கா, அதாவது வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்முடைய சிஎம் பங்கா இருக்கலாம், இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்க ட்ரூ மேக்டையர், இவங்க யாராவது ஒருத்தரை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுவேன், நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, நான் கண்டிப்பாக அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணி நான் உங்கள் 2 பேர்த்துல யாராவது வந்து நான் சேலஞ்ச் பண்ணி நான் உங்கள் கூட வந்து மேட்ச் பண்ணி ரெசல்மேனியாவில் வந்து உங்களோட சாம்பியனை வந்து நான் பறிப்பேன் அப்படி மாதிரி ஒரு பில்டப் வந்து அதுக்கு ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி நடக்க போகிற அந்த மண்டே நைட்டில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் ராயல் ரம்பில் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து அந்த ராயல் ரம்பிளுக்கு வந்து எகிரிடும். அந்த ராயல் ரம்பிளில் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து அந்த ராயல் ரம்பிளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து வந்துடும். அதனால் இப்போ வந்து WWE வந்து 2 விதமான பிளானில் இருக்காங்க. அதாவது ராயல் ரம்பிளுக்கு வந்து சஸ்பென்ஸாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து ரிட்டர்ன் கொண்டுட்டு வரலாமா, இல்லை அதுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்து ராயல் ரம்பிளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து ஏற்றலாமா அப்படிங்கிற மாதிரி 2 விதமான பிளானில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களோட ஒப்பீனியன் படி ராயல் ரம்பிளுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, அதுக்கு முன்னாடி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து 2026 அந்த ராயல் ரம்பில் வந்து கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்காது. 3rd டைமாக வந்து அந்த ராயல் ரம்பில் வந்து நம்முடைய
கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற சொன்னாங்க. ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து கோடி ரோட்ஸ்லாம் வந்து வின் பண்ணக்கூடாது, ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த 2026 ராயல் ரம்பிளை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் அதாவது WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து வர போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நான் வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து தோற்று 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்கான எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. அதாவது நான் கண்டிப்பாக வந்து 2026 அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி நான் வந்து ரெசல்மேனியாவில் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதி எனக்கு கண்டிப்பாக வந்து சாம்பியனை வந்து நான் வின் பண்ணி ஒரு சாம்பியனாக வந்து நான் WWEல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பியனாக வந்து நான் WWEல இருக்கணும். அதாவது என்னோட அங்கீகாரத்தை வந்து நான் திரும்பி வந்து நான் நிலைநாட்டணும். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கப்போ நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி நான் 2026 அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி நான் ரெசல்மேனியாவில் வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து WWE தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பாட் வந்து ஏற்கனவே வந்து கோடி ரோட்ஸ்க்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. 2026 அந்த ராயல் ரம்பிள் வந்து கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்படுறதுனால இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய WWEக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோடி ரோட்ஸு அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணுவாரா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே உங்களோட ஒரு ஒப்பீனியன் வழி நான் கேட்குறேன். அதாவது 2026 அந்த ராயல் ரம்பிளை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.